நல்லா கர்லாக்கட்ட காத்தவராய மாதிரி இருக்க இவருடைய பேர் என்னதுங்களா? இவர் பேர் தான் இப்ராஹிம் தரூர். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பர்கினோ ஃபசோ நாட்டோட அதிபர். உலகத்தில் இன்றைக்கி அணுகுண்டு தயாரிக்க அதிகமாக தேவைப்படுற யுரேனியம் வந்து இவங்க நாட்டில் கொட்டி கிடக்கு. விட்டுருவாங்களா? இதுக்கு மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த நாட்டை? ஆப்பிரிக்காவில் இருக்க ஒவ்வொரு நாட்டு அதிபர்களுக்கும் 50 கோடி 100 கோடின்னு கொடுத்து அவங்கள தங்களோட அடிமையாக்கி அந்த நாட்டில் இருக்க வளத்தையெல்லாம் சுரண்டிட்டு இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனால் இவனோட 50 100 கொடுத்து நம்மகிட்ட 5000 பார்த்தான அடிச்சுட்டு போகிறான்னு சொல்லி இப்ராஹிம் தரூர் என்ன பண்ணிட்டாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நாட்டை விட்டு விரட்டிட்டாரு. அமெரிக்கா உடனே என்ன பண்ணிச்சு? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கந்துவட்டிக்காரான IMF, அதாவது உலக வங்கியோட கடனை இன்றைக்கே நீ அடைக்கலன்னா உன் மேலே போகிறது இருப்பேன்னு அறிவிக்க தலைவர் தெளிவாக என்ன பண்ணார்? புத்தினை போய் சந்திச்சார். புத்தினோட சைனாவோட ஜி ஜின்பிங்கு, வடகொரியாவோட கிம்ஜாங்கு எல்லாரும் சேர்ந்து ஓரணியில் நிற்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிரண்டு ஆடி அடங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைய வரைக்கும் தினமும் இப்ராஹிம் தரூர் எப்படியாவது கொலை செஞ்சணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெறும் 40 வயசை கூட கடந்துடாத இந்த இப்ராஹிம் தரூர் இந்த கிழட்டு சிங்கங்களுக்கெல்லாம் ஒரு இளஞ்சிங்கமாக இருந்து சவால் விட்டு தன்னை ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்காக சேவை செஞ்சுருக்காரு இந்த அதிபர்.